ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு தரமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதாவது ஒரு மனுஷன் வந்துட்டு நேற்று தான் சொன்னாப்புல, எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு. என்னென்னா, எனக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வேணும். ஏன்னா நான் வந்து லேபர்ஸ் ஆகிருக்கும் போதும் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டேன், மேனேஜாக இருக்கும்போதும் என்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மஞ்சரியும் எனக்கு வந்து வேணும், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், ஏன்னா நானும் நல்லா எஃபர்ட் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. சரிங்களா? ஆனால் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போச்சுன்னா ஜெஃப்ரிக்கு போச்சு. டைரக்ட் நாமினேஷன் ராணுவுக்கு போச்சு. இப்போ வந்துட்டு இந்த வாரம், அதாவது அடுத்த வாரத்துக்கு கேப்டனாக யாருக்கு வர தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி நிர்ணயம் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இப்போது வந்தாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நினச்ச மாதிரியே முத்துக்குமரன் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு அப்டேட்டாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜே விஷால் நேற்று வேறு மாதிரி பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய கேம். ஸோ விஜே விஷால் நேற்று வந்துட்டு பண்ணியிருந்தார் இல்லையா, அதனால் இல்லை, அவரும் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் உள்ளே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜாக்லின். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்லினும் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு முத்துக்குமரன் ஆல்ரெடி கேப்டனாக வந்திருக்காரு. ஜாக்லினும் அதுக்கப்புறம் விஜே விஷால் இது வரைக்கும் கேப்டன் ஆனது கிடையாது. அதேமாதிரி ஒரு வாட்டி வந்துட்டு ஃபைனலில் வந்துட்டு தோற்று போனது நம்மளுடைய விஜே விஷால் மஞ்சரிக்கிட்ட. ஸோ பார்க்கலாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக இவங்க 3 பேரில் யார் வந்து வெறித்தனமாக வந்துட்டு கேப்டன் ஆகி வீடு வழிநடத்த போகிறாங்கன்னு. முத்துக்குமரன் ஆனார்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக வந்துட்டு தீ பற்றிட்டு எரியும். நிறைய விஷயங்கள் வேறு மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணணும்னு ட்ரை பண்ணுவார். விஜே விஷால் ஆல்ரெடி வெறியாக தான் இருக்கார், அவருக்கு இது கிடைக்கலையேன்னு. அதேமாதிரி நேற்று கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேப்டன்ஷிப் வந்துச்சுன்னா அதை வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்லின் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவங்க சும்மாவே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 3 பேருக்குமே இது ஒரு பயங்கரமான வாய்ப்பு. 3 பேருமே கண்டிப்பாக வந்து இது வேறு மாதிரி அந்த ஒரு இதை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து ரஞ்சித் சார் மாதிரி இருக்காது, சத்யா மாதிரி இருக்காது. அது வந்து தீபக் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய விஜே விஷால் அண்ட் ஜாக்லின். முத்துக்குமரன் பண்ணிட்டாருன்னா வேறு மாதிரி இருக்கும். பார்க்கலாம் இவங்க 3 பேரில் யார் வந்து கேப்டனாக வர போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த 3 பேரில் யார் கேப்டனாக வந்தால் வீடு சூப்பராக இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.